செய்யுள் பகுதி கனவு தந்த தீர்ப்பு கதை பாடல். இந்த பாடலை இயற்றியவர் புலவர் தணிகை உலகநாதன். இந்த பாடலை பாடுவோமா? பொன்னன் வீட்டு மாடியிலே பொந்து ஒன்று இருந்ததுவே, சின்ன குருவிகள் இரண்டு வந்தே சீராய் அதிலே தங்கினவே. பொன்னன் வீட்டு மாடியிலே பொந்து ஒன்று இருந்ததுவே, சின்ன குருவிகள் இரண்டு வந்தே சீராய் அதிலே தங்கினவே. அந்த குருவிகளுடன் இரண்டு அன்பு குருவி குஞ்சுகளும் சிந்தைக்கின்பம் தந்திடவே சிறப்பாய் தோன்றி வாழ்ந்தனவே. குருவிகள் தமது கூட்டினிலே கோடி கீச்சு கீச்செனவே, பெருகும் சத்தம் போடுவது பிடிக்கவில்லை அவனுக்கு. தந்தை குருவி தாய் குருவி தாம் இல்லாத சமயத்தில் அந்த பொந்தை அச்சிறுவன் அட்டை ஒன்றால் மூடிவிட்டான். குருவிகள் இரண்டும் வந்தனவே, கூக்குரலிட்டு கதறினவே. பரிவு ஒன்றும் இல்லாமல் படுக்க போனான் அச்சிறுவன். இரவில் பொன்னன் தூங்குகையில் இரண்டு குருவியும் கனவினிலே அருவி போல ஓவென்றே அலறி அலறி அழுதனவே. உன்னை இப்படி ஓரறையில் ஒருவர் பூட்டி வைத்தால் நீ என்ன செய்வாய் என்பதையே எண்ணி பார்க்க வேண்டாமோ? பொன்னன் கனவில் குருவிகளின் புலம்பல் கேட்டு மனமுருகி மின்னல் போல விரைந்தோடி மூடிய அட்டையை எடுத்தெறிந்தான். துன்பம் அடைந்த குருவிகளும் இன்பம் கொண்டே முன்போலே பொன்னன் வீட்டில் நலமாக பூரிப்புடனே வாழ்ந்தனவே. துன்பம் அடைந்த குருவிகளும் இன்பம் கொண்டே முன்போலே பொன்னன் வீட்டில் நலமாக பூரிப்புடனே வாழ்ந்தன.